உங்க வீதிகள்ல தேர்தல் நேரங்கள்ல இந்த பெரிய அரசியல் கட்சிகளோட கொடிகளை புடிச்சிட்டு உற்சாகமா போற சிறுவர்களையோ இல்ல சமூக வலைதளங்கள்ல தங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்களுக்கு ஆதரவா பேசுற குழந்தைகளையும் நீங்க எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா பலமுறை பார்த்திருப்போம். அது ஒரு விதமான வேடிக்கையான விஷயமா தோணலாம். இல்ல சில நேரங்கள்ல இந்த வயசுல உங்களுக்கு இது தேவையா அப்படிங்கிற ஒரு நெருடல் கூட நமக்கு வந்திருக்கலாம். ஆமா, சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட இந்த ஆழ்ந்த அலசலோட நோக்கமே அந்த நெருடலை கொஞ்சம் தோலுரிச்சு பாக்குறது தான். அதாவது குழந்தை அரசியல் அப்படிங்கிற தலைப்புல எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கட்டுரையை தான் இன்னைக்கு நாம ஆழமா ஆராய போறோம். உண்மையிலே இது ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. சிறுவர்களை அரசியல்ல ஈடுபடுத்தலாமா அப்படிங்கிற ஒரு சாதாரண கேள்வியை தாண்டி இந்த விவாதம் எப்படி முதலாளித்துவ சுரண்டல், நிஜ உலகத்தோட அழுத்தங்கள், அப்புறம் இலக்கியங்கள் மூலமா முன்வைக்கப்படுது அப்படிங்கறத தான் நாம பார்க்க போறோம். கண்டிப்பா. இந்த உரையாடலை தொடங்கறதுக்கு முன்னாடி சமீபத்துல இணையத்துல வைரலான ஒரு வீடியோவை நீங்க பார்த்திருக்கலாம். ஒரு சிறுவன் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு பேசுற அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல பெரிய விவாதத்தை ஏற்படுத்துச்சு. நினைவிருக்கா? ஓ, அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாவே வெடிச்சுது. ஒரு பிஞ்சு குழந்தைய எப்படி அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு பலரும் அந்த தரப்ப கடுமையா விமர்சிச்சாங்க. இணையமே அந்த சிறுவனையும் அந்த வீடியோ எடுத்தவங்களையும் வறுத்தெடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆமா, அந்த விமர்சனங்கள் நியாயமானதுன்னு தான் நமக்கும் தோணும். ஆனா அந்த ஒற்றை வீடியோ எப்படி ஒரு தலைப்பட்சமான விவாதத்தை உருவாக்கி இருக்கு, அதிலிருந்து இந்த கட்டுரை ஆசிரியர் தன்னோட ஆழமான வாதத்தை எப்படி தொடங்குறாரு அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடலாம். கரெக்ட். இதை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த மிக தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். இந்த கட்டுரையில சில வலுவான இடதுசாரி சிந்தனைகளும் முதலாளித்துவ எதிர்ப்பு கருத்துக்களும் ஆழமா இடம்பெற்றிருக்கு. இந்த ஆழ்ந்த அலசலை பொறுத்தவரை நாம இந்த கருத்துக்களை ஆதரிக்கவோ அல்லது எதிர்க்கவோ இல்ல. மாறாக கட்டுரை ஆசிரியரோட பார்வைய எந்தவித சார்பும் இல்லாம உங்களுக்கு கடத்துறது மட்டுமே எங்களோட நோக்கம். இது ரொம்ப அவசியமான ஒரு தொடக்கம். ஏன்னா கட்டுரை ஆசிரியர் அந்த விஜய் மாமா வீடியோல தொடங்குற சர்ச்சையை வச்சு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளோட பாசாங்குத்தனத்தையும் விமர்சிக்கிறார். அதாவது ஒரு குறிப்பிட்ட தரப்பை மட்டும் குறிவைக்கிற நம்ம சமூகத்தோட போலித்தனத்தை அவர் அங்க கேள்வி கேட்கிறார். அதான் என்னையும் ரொம்ப ஈர்த்துச்சு. கட்டுரை ஆசிரியர் ஒரு மிக முக்கியமான கேள்வியை வைக்கிறாரு. விஜய் வீடியோவை விமர்சிக்கிறவங்க இதே தமிழ்நாட்டுல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்துல ரீல்ஸ் போடுற சிறுவர்களை செயலகத்துக்கு வரவழைச்சு அவங்கள பாராட்டி அறிவுரை வழங்குனத விமர்சிக்கலையே அப்படின்னு கேட்கிறார். ஆமா, அந்த சந்திப்பும் ஒரு வீடியோவா வெளியாகி தேர்தலுக்கு முன்னாடி விளம்பரப்படுத்தப்பட்டுச்சுதானே? எக்ஸாக்ட்லி, அதேதான். இங்கதான் நீங்க கட்டுரை ஆசிரியரோட வாதத்தை மிக சரியா புடிச்சிருக்கீங்க. அவர் நேரடியாக தனக்கு ஓட்டு கேட்கலையே, வெறும் அறிவுரை தானே வழங்கினார் அப்படின்னு பலரும் வாதிடலாம். ஆனா கட்டுரை ஆசிரியர் அங்கு நிக்கல. ஒரு சிறுவன் தலையில உதயசூரியன் சின்னம் பொறிச்ச அட்டையை வச்சுக்கிட்டு ரோட்ல ஆடுனதை யாரும் கண்டிக்கலையே அப்படிங்கிறாரு. ஓ, தங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும்போது இந்த சமூகம் அதை கண்டுக்கிறது இல்லையா? ஆமா, இங்கு யாருக்கும் குழந்தைகள் மேல உண்மையான அக்கறை இல்ல. மாறா தங்களுக்கு பிடிக்காத ஒரு அரசியல் கட்சி வளர்ந்து விடக்கூடாதே அப்படிங்கிற அக்கறை தான் அந்த விமர்சனங்களுக்கு பின்னாடி இருக்குன்னு அவர் சொல்றார். சரி, ஒரு நிமிஷம் இத கொஞ்சம் விரிவாங்க பார்ப்போம். கட்டுரை ஆசிரியர் இதை ஏதோ ஒரு கட்சி செய்யற பிரச்சனையா மட்டும் சொல்லல. சிறுவர்களோட கைகள்ல இரட்டை இலை அல்லது உதயசூரியன் சின்னங்களை வரையறது, அவங்கள கோஷமிட சொல்றது, வீடு வீடா துண்டு பிரசுரங்களை கொடுக்க சொல்றதுன்னு எல்லா கட்சிகளுமே குழந்தைகளை தங்களோட அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாரு. ஆமா, அது 100க்கு 100 உண்மைதான். இதுவரைக்கும் எனக்கு புரியுது. ஆனா இதுக்கு அடுத்ததா அவர் வைக்கிற ஒரு வாதம் எனக்கு ரொம்ப பெரிய நெருடலே தருது. அப்படியா? எந்த வாதத்தை குறிப்பிடுறீங்க? அரசியல் கட்சிகள் சிறுவர்களை துண்டு பிரசுரம் கொடுக்க பயன்படுத்துறத அவர் குழந்தை தொழிலாளர் முறையோடு ஒப்பிடுறாரு. முதலாளித்துவ உற்பத்தி முறை எப்படி குழந்தை தொழிலாளர்களை சுரண்டுதோ அதே போலதான் அரசியல் கட்சிகளும் தங்கள் நலனுக்காக குழந்தைகளை சுரண்டுது அப்படிங்கிறாரு. கேக்குறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். ஆமா, செங்கல் சூளைகள்லயும் மண்பாண்ட தொழில்கள்லயும் தோல் பதனிடுற ஆலைகள்லயும் குழந்தைகள் பலியாவத கண்டுக்காத கட்சிகள் குழந்தைகள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்கன்னு சொல்றார். கொஞ்சம் பொறுங்க. ஒரு சிறுவன் ஆசைக்காக ஒரு அரசியல் கட்சியின் கொடியை பிடிப்பதையும் செங்கல் சூளையில தன் இளமையை தொலைச்சு ஒரு குழந்தை செத்து மடிவதையும் எப்படி ஒன்னா ஒப்பிட முடியும்? இது ரொம்ப அதீதமான ஒரு கற்பனையா தெரியலையா? மேலோட்டமா பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு அதீத ஒப்பீடாதான் தோணும்.
ஆனா இது ஒரு பெரிய படத்தோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா புரியும். கட்டுரை ஆசிரியர் சுரண்டல் அப்படிங்கிற வார்த்தைய எந்த பொருள்ல பயன்படுத்துறா அப்படிங்கறத நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். அதாவது செங்கல் சூளையில நடக்கிற சுரண்டல் வேற, அரசியல் சுரண்டல் வேற இல்லையா? ரெண்டுக்கும் ஒரு அடிப்படை ஒற்றுமை இருக்கு. ஒரு செங்கல் சூளையில ஒரு முதலாளிக்கு அந்த குழந்தை ஒரு மனித உயிர் கிடையாது. அது வெறும் உழைப்ப தர்ற ஒரு கருவி, அதாவது ஒரு ரிசோர்ஸ். குறைந்த கூலில அதிக லாபத்தை தர்ற ஒரு இயந்திரம். இது பொருளாதார சுரண்டல். இதையே தான் அரசியல் கட்சிகளும் செய்றாங்கன்னு அவர் பொருத்தி பார்க்கறார். ஓ, அப்போ அரசியல் கட்சிகளும் குழந்தைகளை வெறும் கருவிகளா தான் பாக்குறாங்கன்னு சொல்றாரா? சரியா புடிச்சிட்டீங்க. இப்போ வர்த்தக நிறுவனங்கள் தங்களோட சந்தையை விரிவுபடுத்த டிஜிட்டல் பேபிஸ், அதாவது குழந்தைகளை விளம்பரங்கள்ல பயன்படுத்துறாங்க இல்லையா? ஒரு சோப்பு விளம்பரத்துல அல்லது பவுடர் விளம்பரத்துல ஒரு அழகான குழந்தைய காட்டினா அது நேயர்களாகிய நம்ம மனசோட நேரடியா பேசும். ஆமா, நம்மை அறியாமலேயே அந்த பொருளின் மேல ஒரு ஈர்ப்பு வரும். எக்ஸாக்ட்லி. இது ஒரு வித இமோஷனல் அல்காரிதம். இதையே தான் அரசியல் சந்தையிலையும் கட்சிகள் செய்றாங்க. ஒரு குழந்தை மூலமா ஓட்டு கேட்கும்போதோ அல்லது ஒரு குழந்தை தலையில சின்னத்தை வைக்கும்போதோ மக்களோட உணர்ச்சிகளை தூண்டி வாக்குகளா அறுவடை செய்யற வெறும் அரசியல் விளம்பர பொருளா மட்டுமே அந்த குழந்தை அங்க சுருக்கப்படுது. ஆஹா, இது மிக தெளிவான விளக்கம். உடல் ரீதியான உழைப்பை சுரண்டறது செங்கல் சூளைனா, உணர்வு ரீதியான தூய்மையை சுரண்டறது அரசியல் பிரச்சாரம். இரண்டு இடங்கள்லயும் குழந்தை அப்படிங்கிறது லாபத்துக்கான ஒரு பகடைக்காய் தான். அது மட்டும் இல்ல, இங்க இன்னொரு மாயையையும் அவர் உடைக்கிறார். குழந்தைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க, அவங்க கள்ளங்கபடமற்றவங்க அப்படின்னு இந்த சமூகம் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கு இல்லையா? ஆனா அரசியல்ல குழந்தைத்தனம் அப்படிங்கிறது இயற்கையானதல்ல. அது ஆளும் வர்க்கத்தால் திட்டமிட்டு திணிக்கப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு அவர் ஆழமா பதிவு செய்றாரு. ஒரு நிமிஷம், இதை நீங்க எப்படி சொல்றீங்க? அதாவது அமைப்பிற்கு எதிரா போகும்போது மட்டும் இவங்களுக்கு குழந்தைங்க மேல பாசம் வந்துடுதா? ஆமா, தங்களுக்கு சாதகமா இருக்கும்போது குழந்தைகளை விளம்பர கருவிகளா பயன்படுத்துற இந்த அரசியல்வாதிகள், அதே குழந்தைகள் தங்களுக்கு உரிமையான நியாயத்தை கேட்கும்போது, நீங்க குழந்தைங்க, உங்களுக்கு அரசியல் எதுக்கு, போய் உங்க பாடத்தை படிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அரசியலற்றவர்களா மாத்த முனையறாங்க. இந்த இரட்டை வேடத்தை தான் கட்டுரை தோலுரிக்குது. தங்களோட சுயலாபத்துக்காக குழந்தைகளை பயன்படுத்துறத பார்த்தோம். ஆனா இங்கதான் எனக்கு வேற ஒரு கோணம் தோணுது. ஒரு மிகப்பெரிய புயல் அடிச்சிட்டு இருக்குன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு வீட்டோட கூரை உங்க கண் முன்ன பறந்துட்டு இருக்கு. கற்பனை செய்யறதே பயமா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சிறுவன் கிட்ட போய், நீ காற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீ உன்னோட பொம்மைகளை வச்சு விளையாடு, இது பெரியவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த நிஜ உலக கொடுமைகள் நாமெல்லாம் வசதியா நினைச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தை பருவம் அப்படிங்கிற இலக்கணத்தையே சுக்குநூறா உடத்தெரியுதல்லவா? கண்டிப்பா. அப்போ தங்களோட விருப்பமே இல்லாம சூழ்நிலைகளால அரசியலுக்குள்ள தள்ளப்படுற குழந்தைகளோட நிலை என்ன? அந்த யதார்த்தத்தை பத்தி இந்த கட்டுரை ஏதாவது பேசுதா? அந்த இரண்ட யதார்த்தத்துக்குள்ளதான் கட்டுரையாசிரியர் அடுத்ததா நம்ம அழைச்சிட்டு போறாரு. குழந்தைகள் இயற்கையிலேயே அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. புறநிலையான அரசியல் சூழல் அவங்க மேல வலுக்கட்டாயமா திணிக்கப்படுது. இத நிரூபிக்க நெஞ்சப்பிழியும் பல நிஜ வாழ்க்கை உதாரணங்களை அவர் வரிசையா அடுக்குகிறார். அந்த உதாரணங்களை கொஞ்சம் ஆழமா பாப்போம். கட்டுரை ஆசிரியர் முதல்ல எந்த பிரச்சனைய கையில எடுக்கறாரு? உலக அளவுல மிக நீண்ட காலமா தொடர்ற பாலஸ்தீன பிரச்சனையை அவர் சுட்டிக்காட்டுறாரு. ஒரு நிமிஷம் கண்ண மூடி கற்பனை செஞ்சு பாருங்க. நவீன ஆயுதங்கள் தாங்கிய பிரம்மாண்டமான இஸ்ரேலிய ராணுவத்தோட பீரங்கிகளுக்கு எதிரா தன்னுடைய பிஞ்சு கைகள்ல ஒரு கல்ல தூக்கி எழியும் ஒரு பாலஸ்தீன சிறுவன். ரொம்ப வலிமையான ஒரு காட்சி அது. ஆமா, அந்த சிறுவனோட கைகள்ல எப்போ அரசியல் முளைச்சது? அது அவன் விரும்பி ஏத்துக்கிட்டதா? இல்ல ஒரு ஏகாதிபத்திய போர், அதாவது பலம் பொருந்திய ஒரு நாடு ஒரு எளிய மக்களோட நிலத்தையும் வளத்தையும் அதிகாரத்தால அபகரிக்கும் போர் அந்த குழந்தையின் மேல திணிச்ச அரசியல் அது. அதாவது அந்த சிறுவன் கையில கல்ல எடுக்கலைன்னா அவனோட இருப்பிடமே அழிக்கப்படும் அப்படிங்கிற மரண பயம் அவனை அதை செய்ய தூண்டுது. அந்த பிஞ்சு மனசுல அந்த பீரங்கி ஒரு இயந்திரமா தெரியாது, தன் வாழ்க்கையை அழிக்கும் ஒரு அரசியல் எதிரியாத்தான் தெரியும். இதோட மெக்கானிசம் இதுதான். உயிர் வாழ வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை உணர்வே அங்க ஒரு அரசியல் நிலைப்பாடா மாறுது. மிக சரியா சொன்னீங்க. இதே உணர்வைத்தான் இலங்கை போரோட உதாரணத்தின் மூலமாவும் அவர் விளக்குறார். அங்க எட்டன குழந்தைகளோட கனவுகள், கல்வி, எதிர்காலம் எல்லாமே பேரினவாத வெறியர்களால சிதைக்கப்பட்டுச்சு. ஆமா, பல பேரோட வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. தங்கள் வீடுகள் கண்முன்னே எரியும்போது, தங்கள் உறவுகள் கொல்லப்படும்போது, அந்த சிறுவர்கள் எப்படி எந்த அரசியலும் இல்லாம நடுநிலையா வளர முடியும்? அவங்க தவிர்க்க முடியாம தங்களோட எதிரிகளின் மேல ஒரு அரசியல் கருத்தை உருவாக்கிக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுறாங்க.
உலகளாவிய இந்த உதாரணங்களை கேட்கும்போது எனக்கு புரியுது. ஆனா போர் நடக்காத ஜனநாயக நாடான நம்ம போன்ற சமூகங்கள்ல இந்த அரசியல் திணிப்பு எப்படி நடக்குது? இங்க யாரும் பீரங்கிகளுக்கு முன்னாடி நிக்கிறது இல்லையா? இங்கேதான் கட்டுரையாசிரியர் மிகவும் நுட்பமான ஒரு உள்ளூர் உதாரணத்தை சொல்றார். வேங்கை வயல் சம்பவத்தை நினைச்சு பாருங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் குடிக்கும் குடிநீர் தொட்டியில மனித கழிவு கலக்கப்பட்ட அந்த கொடூரமான சம்பவம். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். ம் அது ஒரு கரும்புள்ளி நம்ம சமூகத்துல. சாதி அப்படிங்கிற பேரால தன் சுயமரியாதை சிதைக்கப்படுறத உணரும் அந்த சிறுவன் எந்த மன அழுத்தமும் இல்லாத ஒரு சாதாரண சூழல்ல எப்படி வளர முடியும்? இது உண்மையிலே மிகவும் கொடூரமான ஒரு உளவியல் தாக்கம். அந்த சிறுவன் எந்த அரசியல் சித்தாந்த புத்தகத்தையும் படிச்சு அரசியலுக்கு வர வேண்டியதில்லை. அவன் குடிக்கும் அந்த ஒரு மிடர் தண்ணீர் இந்த சாதிய சமூகத்தோட மிக கொடூரமான அரசியலை அவனுக்கு கத்துக் கொடுத்துருது. அவனோட இருப்பே இங்க ஒரு அரசியல் கேள்வி ஆகிடுது. அதே போல இன்னொரு வர்க்க போராட்டத்தையும் ஒரு சுட்டி காட்டுறார். நொய்டாவுல அடிமாட்டு கூலிக்கு எதிரா போராடியதற்காக போலீசாரால தாக்கப்பட்டு அநியாயமா சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு தொழிலாளியோட மகனை பத்தி பேசுறார். அவனோட மனநிலை எப்படி இருக்கும்? தன் தந்தை எந்த தவறும் செய்யல, நியாயமான கூலியைத்தான் கேட்டார். அதுக்காக அரசாங்கம் அவரை சிறையில தள்ளுது அப்படிங்கிறத பார்க்கும். அந்த சிறுவனோட மனசுல அரசாங்கம் அப்படிங்கிற அமைப்பின் மேல எத்தகைய பிம்பம் உருவாகும்? அவனோட பார்வையில சட்டம், ஒழுங்கு, போலீஸ் எல்லாமே தன் தந்தையை ஒடுக்கும் ஆயுதங்களா தானே தெரியும். ஆமா, அதே போலதான் பழங்குடி மக்களோட உரிமைகளுக்காக போராடி மாவோயிஸ்டுகள் அப்படின்னு அரசால் கொல்லப்படும் தோழர்களின் குடும்பங்கள்ல உள்ள சிறுவர்களை பற்றியும் கட்டுரை குறிப்பிடுறத நான் பார்த்தேன். இங்க எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் புரியுது. என்ன வித்தியாசம் பாத்தீங்க? நாம முதல் பகுதியில பார்த்த விஜய் மாமா வீடியோ சிறுவனோ அல்லது உதயசூரியன் சின்னம் வரைந்த சிறுவனோ அவங்க அரசியல் கட்சிகளால வெறும் கருவிகளா, அதாவது டூல்ஸா பயன்படுத்தப்பட்டாங்க. ஆனா இப்ப நாம பார்த்த பாலஸ்தீன சிறுவன், வேங்கவயல் சிறுவன், நொய்டா தொழிலாளியின் மகன் இவங்க கருவிகள் கிடையாது. இந்த கொடூரமான அரசியல் அமைப்பால நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க, அதாவது விக்டிம்ஸ். ஆஹா, இங்க சுவாரஸ்யமான விஷயமே அதுதான். அந்த வேறுபாடு தான் இந்த கட்டுரையின் ஆணிவேர். ஒரு தரப்பு குழந்தைகளை தங்களோட அதிகாரத்துக்காக சுரண்டுது. இன்னொரு தரப்பு குழந்தைங்க அந்த அதிகாரத்துக்கிட்ட இருந்து தங்களை காத்துக்க வேற வழியில்லாம அரசியலை கையில் எடுக்கிறாங்க. ஆமா, இது ரொம்ப பெரிய முரண்பாடு. இந்த நிஜ உலக கொடுமைகளை எல்லாம் வசதியா மறந்துட்டு, ஐயோ குழந்தைகள் அரசியலுக்குள்ள இழுக்காதீங்க அப்படின்னு கூப்பாடு போடுற போலி ஜனநாயகவாதிகளோட முகத்திரையத்தான் இந்த கட்டுரை கிழிக்குது. இது ஒரு மிக ஆழமான பார்வை. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நிஜ உலகத்தோட இந்த அரசியல் கொடுமைகள் இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்லையே. மனிதகுல வரலாறு நெடுகிலும் பல போர்கள்லயும் வர்க்க போராட்டங்கள்லயும் இதே வலிய குழந்தைகள் அனுபவிச்சிருக்காங்க இல்லையா? இத கடந்த கால வரலாற்று போர்களும் இலக்கியங்களும் எப்படி பதிவு செஞ்சிருக்கு? இந்த கட்டுரை ஆசிரியர் இத வெறும் சமகால அரசியலோட சுருக்கிடுறாரா? இல்லே, இத வரலாற்று பூர்வமா நிரூபிக்க கட்டுரையாசிரியர் நம்ம ஒரு புகழ்பெற்ற உலக இலக்கியத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. விளாதிமீர் பகமோலவ் அப்படிங்கிறவர் எழுதின ரஷ்ய குறுநாவலான இவான் அந்த நாவலை தன் வாதத்துக்கு துணைக்கு அழைக்கிறாரு. இது 2ஆம் உலகப் போர் பின்னணியில் நடக்கிற ஒரு கதை. 2ஆம் உலகப் போர் அப்படின்னாலே அது கற்பனைக்கு எட்டாத அழிவாச்சே. ஆனா அந்த நாவல்ல குழந்தைங்களோட நிலை எப்படி இருந்துச்சு? அந்த நாவல் முன்வைக்கும் வரலாற்று பின்னணி மிக முக்கியமானது. ஜெர்மன் பாசிஸ்டுகளுக்கு எதிரான கடுமையான போர்ல கம்யூனிஸ்டுகள் ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதாவது குழந்தைகளையும் பெண்களையும் போர்க்களத்தை விட்டு வெளியே பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பிவிடணும் அப்படிங்கிறது அந்த முடிவு. ஓ, அப்ப அவங்கள காப்பாத்தணும் தான் நினைச்சிருக்காங்க. ஆமா, குழந்தைகள் இந்த போரோட கொடூரங்களை சந்திக்க கூடாது அப்படிங்கறத அவங்களோட உண்மையான நோக்கமா இருந்துச்சு. அப்படியென்றால் குழந்தைகளே அரசியல் என்றும் போரில் இருந்தும் விலக்கி வைக்கணும்னு தான் அவங்களும் நினைச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி இவான் மாதிரியான சிறுவர்கள் அந்த போருக்குள் வந்தாங்க? அங்குதான் ஒரு மோசமான யதார்த்தம் அரங்கேறுது. பாசிசம் அப்படிங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு தீவிரமான இரக்கமற்ற மற்றவர்களை அழிச்சு தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளும் ஒரு சர்வாதிகார சித்தாந்தம். அந்த ஜெர்மன் பாசிச ராணுவம் போர் எல்லையில இருந்து எவ்வளவு விலகி இருந்தாலும் எந்த பாக்குபாடும் இல்லாம பெண்களையும் குழந்தைகளையும் ஈவிரக்கமின்றி கொன்று குவிச்சுது. கொடுமை. அப்போ பாதுகாப்பான இடம்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? ஆமா, அவங்க தப்பியோட எங்கும் பாதுகாப்பான இடமே இல்ல அப்படிங்கிற நிலை உருவாகுது. இந்த இடத்துல தான் நாவலோட மையப்புள்ளியே புரிஞ்சுக்க முடியுது. தங்கள் கண்முன்னே தங்கள் குடும்பங்கள் அழிக்கப்படுறத பாக்கும் அந்த சிறுவர்கள் என்ன செய்வாங்க? அவங்க ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர்றாங்க. நாங்க எங்க ஓடினாலும் கொல்லப்பட போறோம். அப்படி ஓடி ஒளிஞ்சு இழிவா சாவதை விட எங்கள் எதிரிய நேருக்கு நேர் எதிர்த்து போரிட்டு சாக விரும்புறோம் அப்படின்னு முடிவு செய்றாங்க. அவங்க தாங்களாவே தன்னியல்பாக போருக்குள் நுழையறாங்க. ஒரு சிறுவன் எப்படி துப்பாக்கியை தேர்ந்தெடுக்கிறான் அப்படிங்கிறதோட உளவியல் இதுதான்.
இது அவங்க மேல திணிக்கப்பட்ட கொடூரமான புறச்சூழலையும் அதனோட விளைவா அவங்க மூலமா வெளிப்பட்ட தேசப்பற்று அரசியலையும் விவரிக்குது. ஒரு நிமிஷம், இத கேட்கும்போது எனக்கு தொண்டையை அடைக்குது. ஆனா நேயர்களின் சார்பாக நான் ஒரு கடுமையான கேள்வியை கிடைக்க விரும்புறேன். இதன் முழு அர்த்தம் என்ன? இந்த நாவலை வச்சுக்கிட்டு கட்டுரை ஆசிரியர் குழந்தைகளை போர்ல ஈடுபடுத்துறத, அதாவது சைல்டு சோல்ஜர்ஸ நியாயப்படுத்துறாரா? ஒரு குழந்தையோட கையில துப்பாக்கிய கொடுக்கறது சரின்னு வாதிடுறாரா? இல்ல, நிச்சயமா இல்ல. ஒரு குழந்தைய போர்ல ஈடுபடுத்துறத கட்டுரை எந்த இடத்துலயும் நியாயப்படுத்தல. நீங்க ஒரு விஷயத்த தெளிவா பிரிக்கணும். ஒரு குழந்தைய மூளைச்சலவை செஞ்சு தீவிரவாதத்துக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது சுரண்டல். ஆனா இவான் நாவல்ல நடக்கிறது அது அல்ல. அப்புறம் என்ன நடக்குது அங்க? தன்னுடைய அடிப்படை வாழ்வாதாரமே வேட்டையாடப்படும் போது, தான் சுவாசிக்கவே அனுமதி மறுக்கப்படும் போது, ஒரு குழந்தை தன்னை காத்துக்கொள்ளும் உள்ளுணர்வை பெறுது. அங்க அரசியல் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஒரு தவிர்க்க முடியாத உயிர் வாழும் ஆயுதமா, அதாவது சர்வைவல் டூலா மாறுது. அவங்க தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் கேடயகமாவே அந்த அரசியலை பார்க்கறாங்க அப்படிங்கறத தான் கட்டுரை உணர்த்துது. இப்ப புரியுது. அதாவது ஒருவரோட இருப்பே அழிக்கப்படும் போது அவர்கிட்ட போய் நீ அரசியல் பேசாத அப்படின்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமோ அது குழந்தைகளுக்கும் பொருந்தும். சிறுவர்களையும் அரசியல்ல இழுத்து விட்டாங்க அப்படின்னு மேலோட்டமாக குறை கூறுபவர்களுக்கு இந்த நாவல் ஒரு மிகப்பெரிய சவுக்கடி. அதைத்தான் கட்டுரை ஆசிரியர் மிக தெளிவா விளக்குறார். குழந்தைகள் அப்படிங்கிறவங்க இந்த உலகத்தோட வெறும் பார்வையாளர்கள், ஸ்பெக்டேட்டர்ஸ் மட்டும் கிடையாது. தங்களுக்கான இன்பமான உலகை காப்பாத்திக்க ஆசைப்படும் ஆர்வலர்களும் கூட. அவங்களுக்கான அந்த இன்பமான உலகம் எப்போ மறுக்கப்படுதோ, எப்போ அது ஏகாதிபத்தியத்தாலோ, சாதியத்தாலோ, வர்க்க ஒடுக்குமுறையாலோ வேட்டையாடப்படுதோ, அப்போ அதற்கான அரசியல் அவங்க கத்துக்கிறது தவறில்லை அப்படின்னு அவர் சொல்றார். ஆக இவ்வளவு நேரம் நாம விவாதிச்ச இந்த ஒட்டுமொத்த கட்டுரையும் ஒரு மிக முக்கியமான புள்ளிய நோக்கி நகருது. குழந்தைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்னு கருதுறதுக்கு பின்னாலேயும் அப்படி பேசுறதுக்கு பின்னாலும் ஒரு வர்க்க நலன் ஒளிஞ்சிருக்கு. ஆமா, அதைத்தான் கட்டுரையும் அழுத்தி சொல்லுது. அதாவது உழைக்கும் மக்கள் தங்கள் பிரச்சனைகளை உணர்ந்து விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக குழந்தைகளை அரசியலிருந்து விலக்கி வைங்க அப்படிங்கிற மாயைய ஆளும் வர்க்கம் உருவாக்குது இல்லையா? அதுதான் ஒட்டுமொத்த சுருக்கமும். சிறுவர்கள் எந்தவித அரசியல் அழுத்தத்துக்கும் ஆளாக வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு நடுத்தர வர்க்கத்தோட பொதுவான விருப்பமா இருக்கலாம். ஆனா அந்த விருப்பத்தின் எதிரிகள், அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்களும் சந்தை அரசியலும் குழந்தைகளோட வாழ்வாதாரத்தையே அழிக்கும்போது அரசியல் தவிர்க்க முடியாததாகிடுது. ரொம்ப கரெக்ட். எனவே இந்த கூமுட்ட கட்சிகள் கிட்ட குழந்தைகள் சிக்கிக்கிட்டு வெறும் விளம்பர பொருட்களா சுரண்டப்படுறதை தடுக்கணுமானா, உழைக்கும் வர்க்க மக்கள் தங்கள் குழந்தைகளை தொடக்கத்திலிருந்தே அரசியல் விழிப்புணர்வோட வளர்க்கணும் அப்படின்னு கட்டுரையாசிரியர் சொல்றாரு. அதாவது அரசியலை ஏதோ தீண்டத்தகாத சாக்கடையான விஷயமா நினைக்காம உழைக்கும் மக்களோட வர்க்க நலனுக்கு உரிய அரசியலோட குழந்தைகள் வளர்க்கப்படுறத ஒரு சமூக அறிவியலா நாம ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வலுவான முடிவோட இந்த கட்டுரை நிறையுது. ஆமா, குழந்தைத்தனமான அரசியல சுயநல கட்சிகள் செய்யறதுக்கு எதிரா தங்களோட வருங்காலத்தை காப்பாத்திக்க குழந்தைகளுக்கே தங்களோட அரசியல் தேவைப்படுது அப்படிங்கிறது சிந்திக்க வேண்டிய ஒண்ணு. இதை நாம வெறுமனே ஒரு அரசியல் சித்தாந்தமா பார்க்காம சமூகத்துல நிகழும் ஒரு உளவியல் மற்றும் சமூகவியல் மாற்றமா பார்க்கணும். நாம அரசியல் பேசாம விலகி இருந்தாலும் அரசியல் நம்ம குழந்தைகளை சூழ்ந்துகிட்டு தான் இருக்கும். அருமையான பதிவு. மீண்டும் இதை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்த நினைவூட்டுறோம். இந்த கட்டுரை முன்வைக்கும் அரசியல் நிலைப்பாட்டையோ அல்லது அதோட இடதுசாரி கருத்தியலையோ நாம அப்படியே ஆதரிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்ல. ஆனா நம்ம சமூகத்துல நாம அன்றாடம் பாக்குற ஒரு யதார்த்தத்தை, இந்த அரசியலற்ற குழந்தை அப்படிங்கிற மாயைய வேறொரு கோணத்துல மிக ஆழமா உற்று நோக்கினோம். ஆமா, நாம எப்பவும் சொல்ற அதே விஷயம்தான். பல்வேறு கோணங்கள்ல தகவல்களை பார்க்கறதும் எதிர்த்தரப்போட தர்க்கத்தை உள்வாங்கறதும் தான் நமது புரிதலை விரிவுபடுத்தும். கண்டிப்பா. கட்டுரை ஆசிரியர் கூறுவது போல் குழந்தைகளை அரசியலற்றவர்களா வளர்க்கறது இந்த சமூகத்துல சாத்தியமே இல்ல அப்படிங்கிறது தான் நிஜம். அந்த நிஜத்திலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வியோட இன்றைய இந்த ஆழ்ந்த அலசல நாம நிறைவு செய்றோம். சொல்லுங்க. நீங்க உங்க வீட்ல இரவு உணவு சாப்பிடும்போதோ அல்லது செய்திகள் பார்க்கும்போதோ உங்களுக்கு தெரியாமலேயே பல விஷயங்களை பத்தி பேசிட்டு இருப்பீங்க. அந்த உரையாடல்கள் மூலமாவோ உங்க நடவடிக்கைகள் மூலமாவோ உங்க குழந்தைங்களுக்கு இப்போ என்ன வகையான அரசியல் விழிப்புணர்வை கடத்திட்டு இருக்கீங்க? உங்க மௌனம் அவங்களுக்கு எதை கத்துத் தருது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல சந்திப்போம்.